என்ன சத்யா சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றியக்கா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? தம்பிக்காரனா உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன். நீயும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற இல்ல? அப்படி இல்லடா, சரியா போயிடும் நினைச்சேன். நினப்ப எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நினை. இப்போ உட்காந்து கண்ணை கசுக்குனா என்ன அர்த்தம்? நான் இப்பயே போறேன் விக்ரம் கிட்ட, என்னன்னு கேக்குறேன். வேணாம் ரவி, வேண்டாம். முடிஞ்சதாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் அந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லை. அப்புறம் வேற என்ன பண்ண போற? டிவோர்ஸ் கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. பைத்தியமா நீ? இல்ல பைத்தியமான்னு கேக்குறேன். டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன்னால விக்ரம் இல்லாம இருக்க முடியுமா சத்யா? ச்சே, இன்னைக்கு நாளே சரியில்லை. வீட்டுல எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. ஏன் பொண்டாட்டி என்னடானா அண்ணங்காரன் வந்துட்டான்னு போயிட்டா. நீ என்னடானா விக்ரம விட்டுட்டு இங்க வந்துட்ட. விடுடா, நான் பார்த்துக்கிறேன். நானே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை நான் தான் பார்க்கணும், நான் தான் அனுபவிக்கணும். எல்லா காலமும் ஒரு நாளாக இருக்காதில்ல. மனுஷங்களும் மாறதானே செய்வாங்க. என் விக்ரமும் மாறிட்டாரு. கடைசி வரைக்கும் அவரை நினச்சிக்கிட்டு எங்கேயும் உங்க கூட இருந்துக்கிறேன்டா. உன் குழந்தைய என் குழந்தைய நினச்சி தூக்கி கொஞ்சம் வளர்த்துக்கிறேன்டா இதே வீட்டில். ப்ளீஸ்டா ரவி, என்ன வேற எதுவும் சொல்லாதடா. இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. இதே வீட்டில் மறுபடியும் இந்த வீட்டு பொண்ணாவே நான் இருந்துக்கிறேன்டா. என்னால் இதுக்கு மேலே முடியலடா ரவி, முடியல. சத்யா, ஆனா உன் வாழ்க்கை எப்படி ஆகணும் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடி. ஆரம்பத்துல என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்க விட மாட்டேன்டி. எனக்கு தெரியும்டா. இப்போதான் நீ என் கூட இருக்கல்ல, எனக்கு அது போதும்டா. நீ என்னை பற்றி கவலைப்படுறத நிப்பாட்டிட்டு போய் ராதாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாடா. அவளுக்கு இங்கே வச்சு தான் நல்லா வளகாப்பு பண்ணணும். எனக்கு அது ரொம்ப ஆசைடா. அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாடா. இதுக்கப்புறம் அப்பா எதுவும் சொல்லாதபடி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டில் மாமனார் கொடுமை எப்படி இருக்கும்னு தினம் அனுபவிச்சிருக்கேன். அந்த வேதனை என்னன்னு எனக்கு புரியும்டா. ராதாவோட வேதனை என்னன்னு எனக்கும் தெரியுது. என்ன சொல்ற சத்யா? ஆமாம் ரவி, அந்த வீட்டில் எனக்கும் தினமும் என் மாமனாருக்கும் எனக்கும் சண்டை தான் வரும். அவருக்கு நாங்கள் இருக்கிறதே பிடிக்காது. எப்படா என்னை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அதோட வலி வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியும். இங்கே நம்மளோட அப்பாவும் ராதாவுக்கு அதே தொல்லை தான் கொடுத்துருக்காரு. அதனால் ராதாவை என்னால் புரிஞ்சிக்க முடியும். என்னால் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியலையோ அதே மாதிரி தான் ராதாவாலையும் இந்த வீட்டில் அவளால் இருக்க முடியல. புதுசாக பாசம் கிடைச்சதும் அவளுக்கு வேற வழி இல்லாமல் போயிட்டாடா. அதனால ஒன்றும் அவள் உன்னை வெறுத்துறதா நினச்சிக்காத. நீ திரும்பவும் போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. இந்த மாதிரி நேரத்தில் நீ அவ கூட இருக்கணும்டா. உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதான் புதுசா உனக்கு உறவினர்னு வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட போ. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு, ஒரு தேவையில்லாத பொருளாக தான் பார்ப்பாங்கன்னு, அலட்சியமாக பார்ப்பாங்கன்னு, எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு ஒதுக்கி வைப்பாங்கன்னு நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன். எனக்கு நீங்கள் மட்டும் போதும் ரவி, நீங்கள் மட்டும் போதும். வேறு யாரும் எனக்கு வேண்டாம். நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் அனாதை தான். நான் இருக்கேன்டி உனக்கு, நான் எப்பவுமே இருப்பேன். மம்மி பாத்தியா, என் தங்கச்சி ஹாப்பி ஆயிட்டா. அப்போ உன்னையும் உன் புருஷனையும் திட்டினா என் தங்கச்சி ஹாப்பி ஆகுறா. இதுக்கப்புறம் 24 hours உன்னையும் உன் புருஷனையும் வச்சு தான் நான் திட்ட போறேன். அடப்பாவி, பாத்தியாமா ராதா இவனை எப்படி சொல்றானு? அம்மா, அப்பா எப்போ வராங்க? எனக்கும் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. நீ ஊன்னு சொல்லு ராதாமா, பறக்கிற ஃப்ளைட்ல இருந்து அப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, என் தங்கச்சி சிரிக்கிற அழகா பாத்தியாமா? சரி, உன் தங்கச்சியை பக்கத்துலேயே உட்காந்து வர்ணிச்சுக்கேரு. இவன் அப்படிதாம்மா. சாப்பிட்டியா? கண்ணா சாப்பிட்டானா? ஹலோ மம்மி, அதெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம்.
என்னம்மா ராதா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா என்ன உங்க அண்ணன்? அதெல்லாம் இல்லைம்மா, இந்த பாசத்துக்காக தானே நான் ஏங்கிட்டு கிடந்தேன். போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பாடு அள்ளி என் வாயில ஊட்டிட்டாரு. என்ன நடக்க விட மாட்டேங்கிறாருமா. பாத்தியா? அடப்பாவி, இவ்வளோலாம் உனக்கு தெரியுமா? தேறிடுவடா நீ, தேறிடுவ. வரப்போகிற பொண்டாட்டிக்கு நல்லா சேவை பண்ணிட்டு இருப்ப. உன் தங்கச்சியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. மம்மி, எப்போ பாரு என் பொண்டாட்டியை வச்சு என்னை ஓட்டாதீங்க. இல்லாத பொண்டாட்டியை வச்சு எத்தனை நாள் ஓட்டிட்டு இருப்பீங்க? அதான் இருக்காளே வானத்தில் அந்த மம்மி, மம்மி, நிலா. வேண்டாம் வேண்டாம், ராதா இருக்கா மம்மி. ஏண்டா தங்கச்சி தங்கச்சிங்கிற? ராதா கிட்ட நீ சொல்லவே இல்லையா? என்னதுமா? தங்கச்சிம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நான் போய் அப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், தப்பிக்கவா பார்க்குற? மம்மி, ராதாவுக்கு எதுவும் தெரியாது, கம்முன்னு இருங்க. ஏதாவது அவகிட்ட உளறி வச்சு தொலைச்சிடாதீங்க. நானே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். கிழிச்ச. தேங்க்யூ மம்மி, பாய், லவ் யூ அம்மா. கடவுளே. ராதா, நீ இருந்துக்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அங்கே வீட்டில் இந்நேரம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னே தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, இல்லை இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? ரவி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. கண்டிப்பாக என்ன நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அக்கா, என்ன கண்ணா, ஏதாவது வேணுமா? நம்ம எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம்? கண்ணா, நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும். இதுவும் நம்ம வீடு தான். இங்கே அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. அப்பாவும் அம்மாவும் சொல்ற நம்ம அப்பா அம்மா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களா? கண்ணா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இவங்க தான் அப்பா அம்மா, சரியா? நீ அவங்கள அப்பா அம்மான்னு தான் கூப்பிடணும். சரி. ஆனா எனக்கு யசோதா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் மட்டும் அங்க போய் இருக்கவா? நீ இங்கே இருந்துக்கோ. கண்ணா, அக்கா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என்னதான் ஆனாலும் அக்கா கூட தான் இருக்கணும், புரியுதா? என்னது புதுசா? சரிக்கா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். கண்ணா, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பாப்பா பிறக்கட்டும். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம ரவி வீட்டுக்கே போயிடலான்னு. சரிக்கா. குட் பை. இப்போ போய் ஹோம்ஒர்க் பண்ணு. அக்கா வந்து அதுக்கப்புறம் பார்ப்பேன். சாரிடா கண்ணா, என்னால் நீயும் கஷ்டப்படுற. ஆனால் உன்னை அங்கே என்னால் விட முடியாது. என்னையே ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. நீ மட்டும் அங்கே தனியாக போய் எப்படி இருப்ப? அதான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இந்த விஜய் ஏன் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா? எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். விஜி, ராதா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கா. எதனா எமர்ஜென்சியா இருக்க போது எடுத்து பேசு. முடியாதுங்க, முடியாது. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டேன், அதுக்குள்ள வீட்டுல இவ்வளவுதான் நடந்து போயிருக்கா. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்ன்ற இதெல்லாம் அவளுக்கு இல்ல. உடனே கிளம்பி போயிட்டா. என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? நான் எப்படி இந்த வீட்டுல தனியா இருப்பேன், அதுவும் இந்த குடும்பத்தோட? இல்ல, எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ இந்த வீட்டுல உங்களெல்லாம் நாங்க கொடுமை பண்ற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல. என் கூட ராதா இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும், இல்லன்னா எனக்கு கொடுமையா தான் இருக்கும். அடிப்பாவி, புருஷங்கர நான் இருக்கேன்டி. முன்னெல்லாம் இந்த வீட்டுல என்னைய தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. இப்ப என்னடான்னா ராதா தான் வேணும்ன்ற. அப்ப நான் வேண்டாமா? வேணாம் போங்க, எனக்கு ராதா தான் வேணும். இவ்வளவு பேசுறேல, அப்ப அவ போன் அட்டன் பண்ண வேண்டியதானே? நான் ஏன் அட்டன் பண்ணணும்? நான் அட்டன் பண்ண மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். எனக்கு ஒன்றும் அவ தேவையில்ல. ஷப்பா, இவ பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறாளான்னே தெரிய மாட்டுது. ராதா போனதுக்கு பதிலா இவ போயிருக்கலாம். என்ன என்ன என்ன? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. எடுக்க மாட்டேன், போடி. விஜய் எடுத்து என்னன்னு கேளு. என்னடா இங்க பிரச்சனை? விஜய் போனை எடுத்து பேசு. முடியாது. பாருடா, ராதா அப்பத புடிச்சு போன் பண்ணிட்டே இருக்க, எடுக்க மாட்டேன்றாடா. ராதாவா எங்க தள்ளு. டேய் விஜி, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு மாட்டி மட்டும் அட்டன் பண்ணி பேசுங்க. அவ குரலை மட்டும் நான் கேட்டுக்கிறேனே. உங்களுக்காக ஃபோன் அட்டன் பண்றேன் ரவியத்தான். அடிப்பாவி, இவ்வளோ நேரம் புருஷங்காரன் கதறிக்கிட்டு கிடந்தேன். ஃபோனை எடுத்து பேசு, ஃபோனை எடுத்து பேசுன்னு. இப்போ இவன் வந்து சொன்னதும் உடனே எடுத்து பேசுறான். ஐயோப்பா.
அட்டென்ட் பண்ணியாச்சு. ஏய் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ. ஹே விஜி, எரும மாடு, பன்னி, பிசாசு, எவ்வளோ நேரடி உனக்கு ஃபோன் பண்றது? ஃபோனை எடுக்க மாட்டியா? என்னை விட்டுட்டு போயிட்டே இல்லடி. அடிப்பாவி, இவ்வளோ நேரம் கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்த, இப்ப ராதா குரல் கேட்டதும் இப்படி அழுகுற. எங்க இருந்துடி உங்களுக்குலாம் அந்த குடங்குடமா கண்ணீர் கொட்டுதோ தெரியலடி. ஹே விஜி, அழாதடி. சாரிடி, என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியலடி. அங்கே நடந்த பிரச்சனை அப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு தெரியும். வீட்டில் வந்து பார்த்ததும் நீ எனக்காக கொழுக்கட்டை பண்ணி வச்சிருப்பேன்னு ஆசையா வந்தேன். ஆனால் வீட்டில் கொழுக்கட்டையும் இல்லை, நீயும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன ஏன்டா பார்க்குற? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. தூ. ஏன் பொண்டாட்டிடா, அவ கொஞ்சம் அப்படித்தான்டா, குழந்த மாதிரி அப்படிதான் பேசுவா. நீ ராதா குரலை மட்டும் கேட்டுக்க, அவ பேசுறதெல்லாம் கேட்காத. கேட்டேன்னா நீ பைத்தியமாயிடுவ. தூ. தேங்க்யூ. விஜி, ரவி என்ன பண்றாரு? அவரு சாப்பிட்டாரா? ஆமாண்டி, அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவரு சாப்பிட்டாரு இவரு சாப்பிட்டாருன்னுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சவளே. நீயும் பைத்தியமாய் இருக்கிறவங்களும் ஏண்டி பைத்தியமாக்கி தொலைக்கிற? அவளை அக்கறை இருக்கிறவ வந்து தொலைய வேண்டியதானே. நீயே ஃபோன் போட்டு ரவி அத்தான்ட்ட கேட்டுக்கோ. என்கிட்ட எதுவும் கேட்காத ரவி அத்தானை பத்தி, எனக்கு எதுவும் தெரியாது. விஜி விஜி ப்ளீஸ் டி, நீ இருக்கின்ற தைரியத்துல தான் நான் அங்கே இருக்கேன். ப்ளீஸ் டி, ரவியை ஒரு வாட்டி பார்த்துக்கடி. நான் ஏண்டி உன் புருஷனை பார்த்துக்கணும்? உன் புருஷனை நான் ஏண்டி பார்த்துக்கணும்? என் புருஷனே நான் பார்த்துக்க மாட்டேன். அதானே. இங்க என்ன லுக்கு, அங்க லுக்கு விடு. விஜி ப்ளீஸ் டி, நீ அப்படியே அவருக்கு தெரியாம வீடியோ கால் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போயேன். அவர் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ரவி அத்தனை பார்க்கணும்னா கிளம்பி வா. விக்கி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஆஃபீஸ்க்கு போறியா? என்னடா? மீட்டிங் இருக்குடா, நான் போயிட்டு வந்துடுறேன். ரவியத்தா. விக்கி கட் பண்ணிட்டா ஃபோனை. இப்போ ரவியத்தா இவ்வளோ அவசரமா எங்க போறாரு? ஃபோன் தானே பேசிட்டு இருந்தோம். ராதா சொன்னதை கேட்டியா? ரவியை பார்க்கணும் போல இருக்கு, வீடியோ காலில் காட்டுன்னு சொன்னாலா? ஆமா, நான் தான் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. தேவைன்னா நீ வந்து பார்த்துக்கோன்னு சொன்னேன். எப்படி? அறிவாளி. இப்போ அவன் எங்கே போகிறான்னு நினைக்கிற? ஆஃபீஸ்க்கா? நேராக ராதாவை பார்க்க தான் போவான். என்னங்க சொல்றீங்க? இவனை பற்றி எனக்கு தெரியாது. நேராக அங்கே தான் போய் நிற்பான் பாரு. ஏதாவது அங்கே போய் பிரச்சனை பண்ணுறதுக்குள்ள வா, நம்மளும் போவோம். வாங்க போலாம். அப்படியே அப்படியே என் தம்பி பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்குடி. அவளை மாதிரியே இருக்க பாரு. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணும். இருங்க, தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு, எழுப்புறேன். ராதா. ஏய் பாவம், தூங்கட்டும்டி. சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிட்டா போல இருக்கு, எழுப்பாத. இவ முகத்தை பார்த்தா இவளுக்கு யாராவது கெட்டது நினைக்கணும்னு தோணுமாடி. பாரேன் எவ்வளோ அப்ராணியா இருக்கான்னு. எப்படியோ நம்ம புள்ள சொன்னதை செஞ்சிட்டான். ஆமாங்க, சரி அவ தூங்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. சரிம்மா. ஆஹா, இவளை எப்படா தூக்குன? சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன்டா, அப்பதான் இவளை தூக்கிட்டு வந்தேன். காலேஜ் படிக்கும் போதே என்கிட்ட சிக்கணும், இப்பதான் சிக்கியிருக்கா. அந்த விக்கி அன்னைக்கு எம்எல்ஏ கை வச்சான்ல, அவள் தானே இவளை தூக்கணும். அவனுக்கு எரியும்ல. டேய், அவனுக்கு ஃபோன் பண்ணி வாழை நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஆக்க போறோம், வந்து அள்ளிட்டு போடான்னு சொல்லி ஃபோன் பண்ணு. அவனுக்குலாம் எதுக்குடா ஃபோன் பண்ண? நம்ம எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஃபோன் பண்ணுவான்.
அதுக்கு இல்லடா, என் மேல கை வச்சான்ல, கண்ணால அவன் பார்க்க வேணாம், அப்பதான் அவன் வேதனைப்படுறத நான் பார்க்க முடியும். அதுக்கு தான் நீ ஃபோன் பண்ணி வர சொல்லிரு, நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே மச்சி ஓகே. பாப்பா எதை சொல்லணும்னு ஆசைப்படுது. நிலா என்ன சொல்லு. டேய், வாயில பிளாஸ்டிக் ஒட்டியிருக்கேன், எப்படிடா பேசுவா? இரு, அதை எடுப்போம், என்னதான் பேசுறான்னு பார்க்கலாம். எடுத்தாச்சு. டேய் புறம்போக்கு நாய்ங்களா, பொறுக்கி நாய்ங்களா, பிச்சைக்கார நாய்ங்களா, எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? எத்தனை நாயி? எங்களுக்கெல்லாம் தைரியம் அதிகம்பா. செருப்பு பிஞ்சிரும். காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட எத்தனை வாட்டி செருப்பால் அடி வாங்கியிருக்க, அது பத்தலையா? நீ எத்தனை வாட்டி செருப்பால் அடிச்சாலையும் உன்னை அனுபவிக்காம இன்னைக்கு விட மாட்டேன்டி. இங்க பாரு, என் பக்கத்துல வந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் உன்னை விட வில்லியா இருந்தவ ஒரு காலத்துல. எதுவுமே வேணாண்டு இப்ப ஒட்டக்கி இருக்கேன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. தேவையில்லாம என்ன சீண்டாத. பாருடா, என்னை விட பெரிய வில்லியா நீ? அதுதான் எனக்கு வேணும். நானும் வில்லன், நீயும் வில்லி, நல்லா இருக்குல்ல ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன். சரி சரி, பேசிக்கே இருந்தா எப்படி? எனக்கு ஆர்வம் தூண்டுதுடி. நான் எப்படி ரெடியாகி வந்திருக்கேன்ல, சட்டெல்லாம் போடாம. நீ அதே மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிரு, ஏன்னா எனக்கு வேலை மிச்சமா இருக்கணும். ஆமா ஆமா, எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் பிடிக்கவே செய்யாது. நீயா கழட்டி போட்டுரு. ஏய் இங்க பாரு, என் சிவா வந்தா உங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவான். என்னடி சிவா? அந்த டாக்டர் பையன் இனியார யாருக்கு ஊசியை போட்டுக்கிட்டு கிடக்கானோ? டேய் டேய், வளவளா கொலவலான்னு பேசாதடா. நானே போய் என் கையோட ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீ போடா மச்சி, நான் பாத்துக்கிறேன். மச்சே, கவுத்து புட்டாடா. ஏய் நில்றி, தப்பிச்சா ஓடுற உன்ன. தப்பிச்சு ஓடிடலாம். தப்பிச்சு ஓடிடுவியா நீ? இங்க பாரு பசுபதி, நீ பண்றது ரொம்ப தப்பு. ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியா? என் மேல கை வச்ச. ஏய் பரவாயில்ல போடி, ஜெயில் ஒன்று எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, பழகி போன விஷயம்தான். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை அனுபவிச்சுட்டு போறது எனக்கு சந்தோஷம்தான். உன் ஆளு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க வேணாமா? அவன் வந்து பார்க்கும் பொழுது நீ அலங்கோலமா கிடக்க வேணாமா? அதை பார்த்து அவனுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சு போக வேண்டாம்? அதுக்குள்ளேயும் தப்பிச்சு போனா எப்படிமா? செருப்பு பிஞ்சிரு நாயே. பிஞ்சா பிஞ்சிட்டு போகுது, நீ வாடி. விடலாம். விடுறதுக்கு அவனை பிடிச்சிருக்கேன். இங்க பாரு கையெடு, இல்லனா நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் இன்னைக்கு உன்னை விடுற மாதிரி இல்லடி. கையெடு. வேண்டாம் சிவா. இங்க பாரு பசுபதி, நீ பண்றது ரொம்ப தப்பு. இங்க பாரு, என்ன விட்டு. ஆனா எல்லா பொண்ணும் கற்புன்னு வந்துட்டா அப்படி ஃபுல்லா அடங்கிடுறீங்கடி. அதனால தாண்டி பொண்ணுங்களை அடக்கிறதுக்கே நான் அப்படி பண்றது. சரி சரி, பேசிக்கே இருக்காத, எனக்கு மூடு ஸ்பாயில் ஆகுதா இல்லையா? உன் ஆள் வரும்போது நீ செஞ்சு கிடக்க வேணாம். வேண்டாம். எவன்டா அது மேல கை வைக்கிறது?